ஸோ போஸ்ட்மார்ட்டம் இன்னும் தீவிரமாக தெரிய வரும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆண் உறுப்பில் ரத்தன்றீங்க, அப்போ பிளாட் எடுத்து பார்ப்பாங்க, இதே மாதிரி ஹார்ட் என்ன லெவலில் இருக்குன்னு பார்ப்பாங்க, நெஞ்சு எலும்பு உடஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க, முதுகு எலும்பு ஏதாவது ஃப்ராக்சர் இருக்கான்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி எல்லா எலும்பையும் அசஸ் பண்ணுவாங்க, எல்லா உறுப்பையும் அசஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய அடிச்சு இந்த டார்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க சார். அப்போ தண்ணி தாகம் தண்ணி தாக்கத்துல தண்ணி கேட்டிருக்காரு. அப்போ வந்து இந்த மிளகாய் தூள் வந்து கலந்து அவருக்கு தண்ணியை வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்பவே பெரிய ஒரு அது உடம்புல வந்து ஒரு பெரிய உபாதைகள்லாம் அங்கேயே வர மாதிரி ஆகிருக்குன்னு சொல்லி. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் என்ன சார் மனுஷங்க கேட்கறதுக்கே கஷ்டமாக இருக்குல்ல சார். என்ன சார் இது தண்ணியில் வந்து மிளகாத்தூளை போட்டு கொடுக்குறது, தண்ணி மிளகாத்தூள் எடுத்து கண்ணில் தூவுறது கொடுமை சார். இதெல்லாம் இப்படி அதிகமே டார்ச்சரே மிருகங்களே பரவாயில்ல போல இருக்குது. மிருகங்களே வந்து பார்த்தீங்கன்னா அது நோ சிங்கம் என்ன சாப்பிட போகுது அப்படின்னு தெரியும், சிங்கம் இறந்தா புல்லாக போகுதுன்னு தெரியும், மாடு அந்த புல்லை சாப்பிட போகுது. இது ஒரு சைக்கிள் அழகாக இருக்குது. இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி டார்ச்சர்லாம் என்ன சார், இது நல்லா இல்லை சார். ஒரு மிளகாத்தூளை நான் என்ன சொல்கிறேன், விசாரிக்கிறதுக்குன்றதுக்கு ஒரு முறை இருக்குது. அப்படி தான் நம்ம அரெஸ்ட் பண்ணுறோம், லீகலாக வந்து ஆக்ஷன் எடுக்கிறோம், எல்லாத்துக்கும் இருக்குல்ல சார். ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்குது, இந்த சைடில் போலீஸ் டிஃபென்ஸ் இருக்குது, அரசு இருக்குது. அது அழகாக நடக்கணும்ல. அதை விட்டுட்டு இந்த மாதிரி கண்டமேனி போட்டு ஒரு பையனை போட்டு இப்படி அடின்னு அடிக்கிறதுல என்ன சார் இருக்குது? இட்ஸ் நாட் அட் ஆல் லுக்கிங் குட். அது ரொம்ப வந்து மனசு வலிக்குது. இப்போ அந்த நீங்கள் சொல்கிற மிளகா தண்ணி குடிச்சா ஏதாவது ஆகுமானா வந்து வயிறு எரிச்சல் தான் சார் வரும். அதை தாண்டி அது ஒரு பாய்சன்லாம் கிடையாது, ஓகேங்களா. அவனுக்கு வலி இன்னும் அதிகமாகும், வயிறு எரிச்சல். அதாவது யோசிச்சு பாருங்க, அவ்வளோ ஹாட்டாக நீங்கள் ஏதாவது உள்ள காரமாக உள்ளே அனுப்புறீங்கன்னா, சும்மா காரமாக ஏதாவது மசாலா சாப்பிட்டாலே நம்மளால அப்படி இப்படின்றோம். அவரை காலமாக இட்ஸ் வே ஆஃப் அனதர் டார்ச்சர். குடிடா தண்ணி தானே கேட்குறேன், இதை குடி அப்படின்னும் போது அவனை வாயால் ஏதாவது வர வைக்க முடியுமான்றதுக்காக இவங்க போட்டு அவனை என்னென்ன ரூபத்தில் டார்ச்சர் பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க தானே எடுத்துக்க முடியும். ஸோ அது வந்து வயிறு எரிச்சலை ரொம்ப அதிகமாக்கும், நெஞ்செரிச்சல் அதிகமாக்கும், அவனோட வலியும் வேதனையும் இன்னும். ஏன்னா அவன் யோசிச்சு பாருங்க, அவன் மயங்கின நிலைமையில் இருப்பான், ஆல்ரெடி பல அடி வாங்கியிருப்பான், அவனுக்கு தண்ணி தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அது இன்னும் அதிகப்படுத்திடும், அந்த தாக்கத்தையும் அதிகப்படுத்தும், இந்த குழாயோட எரிச்சலையும் அதிகப்படுத்தும். அப்போ அந்த பையன் ரொம்ப துடிச்சு இறந்துருக்கான்றது தானே நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். அஜித்குமாருக்கான அந்த நீதி வந்து கிடைக்காதான்ட்டு. ரொம்பவே நன்றிகள் சார் எங்களோட நேரம். இல்லை, இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கணும் சார். கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தொடரக்கூடாது. லாக்அப் மரணங்கள்ன்றது, இந்த மாதிரி கஸ்டடி மரணன்றது, ஏன்னா போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்காக பாதுகாக்கணும், மக்களுக்காக இருக்கிறது. மக்களையே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லை போலீஸ் வந்து இந்த மாதிரி பண்ணி மக்களை கொள்றாங்கன்றது வந்துட்டு ரொம்ப அச்சத்தை கொண்டு வந்து விட்டுரும். தயவு செஞ்சு அரசாங்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்க்கணும் சார். அதனால் வந்து உங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து ஒரு சென்சிட்டிவ் மேட்டரை வந்துட்டு தைரியமாக வந்து நீங்கள் எடுத்து பேசுறதுன்றது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப வாழ்த்தக்கூடியது. ரொம்ப நன்றி சார்.